மக்களே, நாங்கள் நலம். நீங்கள் நலமா? மக்களே, மஞ்சள் இது பிடிக்காதவங்க எந்த பெண்களுமே இல்லை. அந்த மஞ்சளின் மகத்துவத்தை சொல்கிறேன். ஆரோக்கியம் என்பது ஏதோ மருந்து கடைக்கோ ஏதோ மருத்துவமனைக்கோ செல்லுவதில்லை. நம் உடம்பில் நோய் இல்லாமல் மனது மகிழ்ச்சியுடன் அமைதியுடன் இருப்பதுதான் ஆரோக்கியம். அதை வெளியில் எங்கும் போய் தேட தேவையே இல்லை. நம் வீட்டிலேயே அஞ்சரப்பெட்டியிலேயே இருக்கும் மூலிகைகள் நமக்கு நம் முன்னோர்கள் சொல்லாமலேயே சொல்லிக் கொடுத்து விட்டு போனார்கள். சொல்லுகிறேன், கேளுங்கள். அதில் மஞ்சளும் ஒன்று. மஞ்சள் என்றால் பெரும்பாலும் சடங்கு சம்பிரதாயத்துக்கு எடுத்து செல்வது, சமையலுக்கு நிறத்துக்காக போடுவது என்றுதான் பலரும் நினைக்கிறார்கள். மஞ்சள் என்பது ஒரு அற்புதமான நோய் எதிர்ப்பு சக்தி. அதில் குர்குமின் என்ற அற்புதமான பொருள் இருக்கிறது. அது நம் உடம்புக்கு நிறைய நன்மைகளை செய்கிறது. சொல்கிறேன், கேளுங்க. வெளியிலிருந்து நம் உடம்பில் ஏதாவது காயம் ஏற்பட்டால் ஏன் நம்ம பாட்டிமார்கள் மஞ்சளை குழைத்து பூசச் சொல்கிறார்கள்? ஏனென்றால் மஞ்சள் ஒரு கிருமி நாசினி, நோய் எதிர்ப்பு சக்தி. அது மட்டுமல்ல, காலையில் வெறும் வயிற்றில் சிறிது மஞ்சள் பொடி வெந்நீரிலோ அல்லது ஒரு ஸ்பூன் தேனிலோ கலந்து தினம் சாப்பிடுங்கள். உடம்பில் உள்ள வீக்கத்தை குறைக்கும், உடம்புக்கு நோய் ஆற்றலை கொடுக்கும், நல்ல சக்தியை கொடுக்கும், வந்த நோயையும் விரட்டும், வராத நோயையும் தடுக்கும். செஞ்சு பார்க்குறீங்களா? சில சம்பிரதாயங்களை நம்ம மறந்து கூட போயிருப்போம். ஒரு காலத்தில் நோன்பு இருக்கிறவங்களுக்கு முடிவில் ஒரு பச்சை கற்பூரத்தோட ஒரு துண்டு மஞ்சளையும் கொடுப்பாங்க. எதுக்கு தெரியுமா? மஞ்சளை சாப்பிட்டா உடம்பு தெம்பாகி நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து நல்ல சுறுசுறுப்பை கொடுக்கும். மஞ்சளுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது. உண்மையிலேயே இந்த ஆரோக்கியத்தின் ரகசியம் பெரிய விஷயமே இல்லை. நம்ம இயற்கையை சிதைக்காமல் இந்த உணவு முறை மூலம் நம் உடம்பை சரி பண்ணி கொள்ளலாம். இது போக இன்னும் சொல்கிறேன். அட்டை பெட்டியில் அடைத்து வரும் பதப்படுத்த உணவுகளை தூக்கி எறிந்துவிட்டு தவிர்த்துவிட்டு இந்த மண்ணில் விளையும் இயற்கையான உணவுகளை சாப்பிட்டு நாம் ஆரோக்கியமாக இருப்போமே. அது மட்டுமல்ல, நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால்தான் உங்கள் குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும். உங்கள் குடும்பம் ஆரோக்கியமாக இருந்தால்தான் உங்கள் வீட்டில் சந்தோஷமும் சிரிப்பும் நிறைந்திருக்கும். இயற்கையை வணங்குவோம், இயற்கைக்கு மாறுவோம். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி இன்னொரு நாளைக்கு சந்திப்போம்.
டாட்டா.